பெரும்பான்மை மதத்தினுடைய இரு பெரும் பிரிவுகளை பற்றி இந்த மாதிரி பேசியிருந்தால் உங்களுக்கு பெரும்பான்மை சட்டத்துறை அமைச்சரே பதிவு பண்ணுறாரு, கேஷுவலாக இது பேசுறது சகஜம் தான். கேஷுவலாக நான் சட்டத்துறை அமைச்சரை மோசமான வார்த்தை சொல்லிட்டேன்னா உங்களை பற்றி விமர்சனம் பண்ணாலே தாங்க முடியாமல் வழக்கு போடுறீங்க. அதுவும் மாரிதாஸ் போன்றவர்களை ஊரூரா இன்னும் ஊருக்குன்னு இல்லை அந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்களே, வெக்கமா இல்லை? இத்தனை நடவடிக்கை எடுக்க நீங்க கேட்குறீங்க. இல்லை, அந்த ஒரே நடவடிக்கை எடுங்க. நீங்கள் திமுகவில் வச்சுக்கோங்க. பேசும்போது நூற்றுக்கணக்கான மகளிரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க, யாரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல. நான் சொல்றேனே, திராவிட இயக்கமே அப்படி வந்ததுதான். பொன்முடி, உதயநிதி இவங்கள தான் டார்கெட் பண்றீங்க. சமீபத்தில் கூட இப்படி தாமோ அன்பரசன் அவர்கள் பண்ணி குட்டி போடுற மாதிரி வடமாநிலத்தவர் குட்டி போடுற சொல்லி நான் பேசியிருக்கேன். அத்தை மகள் தமிழ் இருக்கு, ஆசைக்கு ஒரு ஆங்கிலம் இருக்கு, தேவடியால் ஹிந்தி அதற்குன்னு கோஷம் போட்டீங்களே. வெறும் 2 MP இருந்ததுலேருந்து எல்லா மாநிலங்களும் பல்வேறு மாநிலங்களில் பிஜேபியை வளர்த்து அதுக்கு ஒரு ரத யாத்திரை, இந்த ரத யாத்திரைனாலே அத்வானின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட யாத்திரைகள் இருந்தது. அப்பயே மாற்றினாங்க. அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த 10 வருஷன்ற கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்றது. இது எவ்வளோ முட்டாள்தனமானது. எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் எப்படி 91 டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தலைவரான பிறகு அத்வானிஜி தீவிரமாக செயல்பட்டாரோ அதுபோல் அண்ணாமலை அவர்களும் செயல்படுவார்கள். மத்திய பொறுப்பு ஏதாவது காத்துக்கிட்டு இருக்கா? அது நான் அத்தாரிட்டி இல்லை. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சர் பொன்முடி அவர்கள் சைவம் வைஷ்ணவம் குறித்து பேசினது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அவர் என்ன பேசினார்ன்றதை நான் அப்படியே உங்கள்கிட்ட கேள்வியை கேட்குறேன், அப்போ தான் மக்களுக்கும் புரியும். படுத்துக்கிட்டு போட்டால் பட்டை, நின்றுக்கிட்டு போட்டால் நாமம் அப்படின்னு சொல்லிட்டு விலை மாதர்கள் கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்தை? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே கொச்சையாக பேசுவது, ஹிந்து விரோதமாக பேசுவது என்பது தொன்று தொட்டு நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்ற விஷயம். அதில் ஈவேராவுக்கும் தீப்பொறி ஆறுமுகத்துக்கும் இல்லை ஈவேராவுக்கும் வெற்றி உண்டானுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டானா கிடையாது. இப்போ சமீபத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆராசா எவ்வளவு கேவலமாக பேசலை. அதாவது ஹிந்து மத சின்னங்களை அணிவது, கயிறு கட்டுறது இதெல்லாம் சங்கிகளோட பழக்கம். திமுகக்காரன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. அதை விட இன்னும் மோசமாக பொன்முடி சைவம் வைணவம் ஆகிய ஹிந்து மதத்தின் இரு பெரும் பிரிவுகள், நாடு முழுவதும் இருக்கின்ற ஹிந்துக்கள் சைவம் வைஷ்ணவம் இந்த பிரிவுகளை சார்ந்து தான் இருக்காங்க. அதை கேவலப்படுத்துறது மாதிரியாக பேசியிருக்கார். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளபடியே இது தவறு என்று எண்ணினால் வெறுமனே கட்சி பொறுப்பிலேருந்து நீக்கக்கூடாது, அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு தான் லாஜிக் இருக்குது. நீங்கள் திமுகவின் முதல் குடும்பத்தில் 10 பாத்திரம் தேய்க்கிற வேலைக்கு யாரை போடுறோம் யாரை எடுக்கிறோங்கிறது நாட்டு மக்களுக்கு முக்கியமாக இல்லை. திமுக நிர்வாகி ஒருத்தர் இருக்காருங்கிறது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக முதல் குடும்பத்துக்கு ஊழியம் செய்பவர் யார் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது மாதிரி தான். ஆனால் இவர் அரசியல் சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கார். அந்த பதவி பிரமாணத்தில் என்ன இது, நான் வெறுப்பு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்குவேன், பெரும்பான்மை மதத்தினுடைய இரு பெரும் பிரிவுகளை பற்றி இந்த மாதிரி பேசியிருந்தால் உங்களுக்கு பெரும்பான்மை சட்டத்துறை அமைச்சரே பதிவு பண்ணுறாரு, கேஷுவலாக இது பேசுறது சகஜம் தான். கேஷுவலாக நான் சட்டத்துறை அமைச்சரை மோசமான வார்த்தை சொல்லிட்டேன்னா அவர் சரி ஆமாம் அவர் கேஷுவலாக தான் பேசினார்னு எடுத்து போகிறார். என்ன முட்டாள்தனம். வர வர திரு எஸ் ரகுபதி அவர்கள் ஒரு படித்த மனிதர் போல் பேசுவது இல்லை. அவர் பல்வேறு விஷயங்களில் நாம் பார்த்துட்டோம். ஆகவே அது மாதிரி தான் இது 8 உளறல் ரகுபதி தரப்பிலிருந்து. நீங்கள் அவர் பதவி பிரமாணத்தை மீறி இருக்கிறார், அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. இதை நான் என்ன வேண்டுகோளாக வைக்கிறேன்னா 1 2 இல்லை,
தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் நாம் புகார் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நான் ஒவ்வொரு ஹிந்து உணர்வாளரையும், அது மட்டும் இல்லை, ஹிந்து உணர்வாளர் மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்புகின்ற அனைவரையுமே, அவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றம் போவாங்கிறேன். நான் இந்த தரம் நீதிமன்றத்தில் ஹிந்து மதத்தை பற்றி தொடர்ந்து ஒரு கட்சி அதனுடைய நிர்வாகிகள் பேசிக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிறத நாம் என்ன ஏதுன்னு பார்த்துருமேங்கிறேன்னா நீதிமன்றத்துக்கு போவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ற சனாதன தர்மத்தின் விரோதி, அவர்களை டெங்கு, மலேரியா, கொரோனா கிருமி போல கொல்லணும்னா என்ன அர்த்தம்? தேசிய ஊடகங்கள்லாம் இதை 24 மணி நேரமும் செய்தி ஆக்குறாங்க. தமிழகத்தில் அதை எதுவுமே நம்ம பார்க்கல. அதான் தமிழ்நாட்டில் அதை உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணலினாலே முதலமைச்சர் ஹிந்து விரோதியா இருக்காருன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா இத்தனை நேரம் ஹிந்து மதத்துக்கு விரோதமாக நான் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறவராக இருந்தால் கைது பண்ணியிருக்கணும். இந்த அரசாங்கம் சட்டவிரோதமாக செயல்படுகிறது அல்லது சட்டவிரோதமாக செயல்படுபவர்களை பாதுகாக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணங்கிறேன்னா. அதனால் பொன்முடி மந்திரி பதவியிலேருந்து முதல் நீக்கணும். நான் நேற்றைய தினமே கேட்டிருக்கேன், நீக்குவது மட்டும் போதாது, அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும். நான் கேட்குறேன், இந்த அரசாங்கத்தை, திரு ஸ்டாலின் அவர்களை, ஒரு மாற்று மதத்தை, அந்நிய மதத்தை பற்றி யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தா திமுக இப்படி சும்மா உட்காந்துருக்குமா? உங்கள் அரசாங்கம் இப்படி சும்மா இருக்குமா? உங்கள் காவல்துறை சும்மா இருந்திருக்குமா? உங்களை பற்றி விமர்சனம் பண்ணாலே தாங்க முடியாமல் வழக்கு போடுறீங்க. அதுவும் மாரிதாஸ் போன்றவர்களை ஊரூரா இன்னும் ஊருக்குன்னு இல்லை, அந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்களே, வெக்கமா இல்லை? ஏன் பொன்முடி அந்த மாதிரி பண்ணலைன்னு கேட்குறேன்னா, இது ஏன் பண்ணலை? ஹிந்துக்களை அவர் என்ன நினைக்கிறார்? இவர்கள் சொரணையற்றவர்கள், இந்துக்கள் வழக்கு போட மாட்டாங்க, வீதிக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறார். நாம யோசிச்சு பார்ப்போம். நான் எதுவும் மற்ற மாதிரி ஒரு தப்புக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றத கனிமொழி அதான் சொன்னேன். நான் நடவடிக்கை எடுக்க நீங்க கேட்குறீங்க இல்ல, அந்த ஒரே நடவடிக்கை எடுங்க. நீங்க திமுகவில் வச்சுக்குங்க, அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. திமுகவில் இப்போ முதல் குடும்பத்தில் யார் தினம் வீடு சுத்தம் பண்ணுறதுன்னு நீங்கள் யாரை போட்டால் எனக்கு என்ன வந்தது? திமுகவில் நிர்வாகம் யாரை வச்சுருந்தா மக்களுக்கு என்னங்கிறேன்னா, அவர் அமைச்சராக இருக்கார், ஒரு அமைச்சராக இருக்கார், பேசியிருக்கார். அப்போன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே நடவடிக்கை, லெட் ஹிம் ரிமைன் இன் டிஎம்கே. அவர் டிஎம்கேவோட துணை பொதுச் செயலாளர் இருக்கட்டுமே, திருச்சி சிவாகிட்டையும் திருப்பி வாங்கி கொடுத்துருங்க, ஆட்சேபனை இல்லை. அமைச்சராக இருக்கக்கூடாதுங்கிறேன்னா அதுதான் சரியான நடவடிக்கை. எத்தனை நடவடிக்கை ஒரு இதுக்குன்னு பேசி சப்பா கட்டு கட்டுறது. அதனால தான் எனக்கு என்ன தெரியுது, கவிஞர் கனிமொழி பேசியதே நாடகம், அந்த நாடகத்தினுடைய அடுத்த அங்கம் அந்த ரிமூவல். இவர் பேசியது நாடகத்தின் முதல் அங்கம், அந்த இணை பொதுச் செயலாளர் எடுத்தது இரண்டாவது அங்கம். இது அண்ணனும் தங்கச்சியும் பேசி வச்சுட்டு செஞ்சீங்களான்னு கேட்குறேன். நான் கண்டனம் உடனடியாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். கண்டனமே நாடகமோ அப்படின்னு இப்போ தெரியுது. ஏன்னா நீங்கள் இதை டிஃபெண்ட் பண்ணுறதுனால. நான் கவிஞர் கனிமொழியோட போனஃபைட்ஸை நேத்திக்கு கொஸ்டின் பண்ணலை, இன்னைக்கு கொஸ்டின் பண்ணுறேங்கிறேன்னா. ஏன்னா அவர் அமைச்சராக இருக்கார், அவர் இது பதவி பிரமாணம் எடுத்திருக்கார், நான் இம்பார்ஷியலாக இருப்பேன்னு. அந்த மாதிரி இல்லை. நீங்கள் தவறு நீதிமன்றம் போகலாம்ல. நம்ம நீதிமன்றம், நான் தான் சொல்கிறேன், எல்லா ஹிந்து உணர்வாளர்களும், ஏன் நேர்மை விரும்புபவர்கள் எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எல்லாரும் கேஸுக்கு போவோம், எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு கொடுப்போம். வழக்கு கொடுத்துட்டு அந்த 15 நாளுக்குள்ள அரசாங்கம் அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா we can go to court. நீதிமன்றத்திற்கு ஒருத்தர் இப்போ நான் இதை கேஸாக எடுத்துன்னு போகிறதுங்கிறது வேற. ஓகே, ஆனால் இதை மக்கள் நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் ஹிந்து உணர்வாளர்கிட்ட கேட்கறது, யூ ஃபைல் அ கம்ப்ளைண்ட் இன் எவ்வரி டவுன், இன் எவ்வரி வில்லேஜ், இன் எவ்வரி போலீஸ் ஸ்டேஷன். அதை பண்ணுவோம். அப்போ தான் இவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நான் நேற்றே கூட பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்கேன், சைவ மதம் வைணவ மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற ஒவ்வொருவரும் இன்னைக்கு ரிசால்வ் பண்ணுவோம். 26 இந்த ஹிந்து விரோத தீய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க மாட்டோம்னு முடிவெடுப்போம். ஏன்னா நீங்கள் மந்திரியிலேருந்து எடுத்துட்டா சரி, எடுக்கலைன்னா அதை விட முதலமைச்சர் இவருடைய கூற்றோடு உடன்படுகிறார்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு ஹிஸ்டரி இருக்குது. திருவாரூர் தங்கராசு இதும்போது தானே ஃபங்க்ஷன் பொழுது இது பேசப்படுது.
அப்போ அதில் வந்து பொன்முடி, அதை நான் இருக்குமா பொன்முடின்னே சொல்கிறேன். அதை நான் கலோக்கியலாக சொல்லலை, கேஷுவலாக சொல்லலை. ரகுபதி கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம், இது பொன்முடிங்கிறதே கேஷுவலாக கலோக்கியலாக சொன்னால் என்ன ஆகும்? ஏன்னா கலோக்கியல்ங்கிற வார்த்தை பேசும்போது நூற்றுக்கணக்கான மகளிரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க, யாரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கலையே. நான் சொல்கிறேனே, திராவிட இயக்கமே அப்படி வந்தது தான். ஏன்னு சொன்னால் அவர் பேசும்போது சொல்கிறார், வயது வந்தோருக்கான பட்டிமன்றத்தில் இந்த மாதிரி பேசுவோம் நாங்கன்னு. இது ஒன்று இன்னைக்கு அவர் தெரியாமல் பேசலை. இட் இஸ் நாட் ஸ்லிப் ஆஃப் தி டங் ஆஸ் பீயிங் டிஸ்கிரைப்டு பை மிஸ்டர் ரகுபதி. இட்ஸ் நாட் ஸ்லிப் ஆஃப் தி டங். அவர் டெலிபரேட்டாக, ஏன்னா அவர் வந்து அதன் அடிப்படையோடு சேர்ந்து பேசுகிறார். நாங்கள் வயது வந்தோருக்கான பட்டிமன்றத்தில் இந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு பேசியிருக்கார். அதனால் இது வந்து ஸ்லிப் ஆஃப் தி டங்கும் இல்லை, கேஷுவலாக எதேச்சியாக பேசிட்டாருங்கிறதும் இல்லை. ரெண்டாவது, உங்கள் டிஎன்ஏயே இழிவானது, கேவலமானது, கொச்சையானது அப்படிங்கிறத பொன்முடியே வித்துருக்கார். அவர் சொல்கிறார், திருவாரூர் தங்கராசோட விழாவில் பேசும்போது தங்கராசும் நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு. அதனால இதுக்கு பின்னணி இருக்குது. திராவிட இயக்கங்கள் கொச்சையானவர்கள், கீழ்த்தரமானவர்கள்ங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கீங்க. வயது வந்தோருக்கான பட்டிமன்றம் நடத்துகிற கேவலமான கட்சி தானே திமுக, திக, அதை ஒத்துருக்காரு. அதனால இதில் there is no escape route. அவரே கதவெல்லாம் அடைச்சிட்டு தான் பேசியிருக்காரு. பாஜகவினர் குறிப்பா பொன்முடி, உதயநிதி இவங்கள தான் டார்கெட் பண்றீங்க. சமீபத்தில் கூட இப்படி தாமோ அன்பரசன் அவர்கள் பண்ணி குட்டி போடுற மாதிரி வடமாநிலத்தவர் குட்டி போடுறாங்க சொல்லி நான் பேசியிருக்கேன். ஏன்னா என்ன நடவடிக்கை எடுக்க ரெண்டு பேரையுமே நான் குறிப்பிட்டு இருக்கேன். ஏனென்றால் துரைமுருகன் பேசுறார், வட மாநிலத்து பெண்கள் 5 பேர் 10 பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. அதே மாதிரியா தாமோ அன்பரசன் பண்ணி குட்டி போடுற மாதிரி போடுவாங்கன்னு. நான் அப்போவே கேட்டேன், எங்காவது எந்த ஒரு வேறு மாநிலத்தில் இருப்பவர், வேறு மொழி பேசுபவர், தமிழ் மக்கள் உதயநிதி அவர்களுக்கு எல்லா மாநிலத்திலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கிறது? சமுதாயமே வரணுங்கிறேன். எல்லாத்துக்கும் ராஜா பெட்டிஷன் போடணுமா இல்லை ராஜா கேஸ் போடணுமாங்கிறது இல்லை. நான் உதாரணத்துக்கு தான் ராஜான்னு சொல்கிறேன். மக்கள் வெகுண்டெழணும். இந்த சைவ வைணவ மிகப்பெரிய கிளை இதை பற்றி இவ்வளவு கொச்சையாக பேசுவார் ஒருத்தர், விலை மாது பேசுகிறான்னு. ஆகவே இதை நான் துரைமுருகன் அவர்களும் தாமோ அன்பரசனும் பேசிய போதே நான் சொன்னேன், யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கின்ற எந்த மொழி பேசுகின்ற மக்களாவது தமிழன் இப்படி, தமிழன் மோசமானவன் அப்படி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? நாம் மாத்திரம் ஏன் பேசிக்கொண்டே இருக்கோம்? ஏன்னா இவர்கள் 65, 67 நான் இதில் கான் ஆன் ரெக்கார்டு தாமரை டிவியில் கூட பேசியிருக்கேன். ஹிந்தியை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினீங்க நீங்கள். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஒரு ஆங்கிலம் இருக்க, தேவடியால் ஹிந்தி அதற்குன்னு கோஷம் போட்டிங்களே. நான் அதை வந்து நேரம் என் கண்ணால் பார்த்தவன், காதால் கேட்டவன். அதனால தமிழ் மக்களுக்கு இதே தமிழ் மொழிக்கு உள்ளபடியே இதை மற்றவர்களை விரும்பாதவர்களின் மொழிங்கிற மாதிரியா கெட்ட இமேஜ் வர்றதுக்கு உங்களை மாதிரி தீய திராவிட சக்திகள் காரணமாக இருக்கீங்க. அதனால சொல்கிறேன் நான். ஆனால் இந்த பொன்முடி விஷயத்தை நாம் சும்மா விடக்கூடாது. வீதி வீதியாக, ஊர் ஊராக, ஸ்டேஷன் ஸ்டேஷனாக இழுக்கணுங்கிறேன் நான். பாஜக என்ன போராட்டம் முன்னெடுக்க போறீங்க நீங்க? இன்னைக்கு அதிமுக மகளிர் அணி சார்பாக போராட்டம் அறிவிச்சு, பிஜேபி இன்னைக்கு எங்கள் புதிய மாநில தலைவர் பொறுப்பேற்ற உடனே அடுத்த ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே வரும். இன்னைக்கு சாயந்தரம் எதிர்பார்க்கலாமா? அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தாங்க. நேற்றைய தினம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க, வங்கியில் கடன் வாங்கிட்டு அது வேறு ஒரு நிறுவனத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வங்கியிலிருந்து ட்ரூடம்முக்கு பணம் வாங்கி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது தவிரவும் இதை விட நான் இன்னும் சீரியஸாக நினைக்கிறது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸுங்கிறது இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இட் ஹாஸ் பிகம் அன் இண்டஸ்ட்ரி இன் இட் செல்ஃப். அதாவது அது ஒரு தொழில் துறையாகிடுது இவங்களுக்கு. ஒருத்தர் வந்து ஈவன் ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட்டு, கவுன்சிலிங் பற்றிலாம் எனக்கு நிறைய தகவல் வருது. என்னன்னு சொன்னால், அவருக்கு கேட்ட இடத்துல அப்பாயின்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை, இந்த இன்னொரு இடத்துல போடுறது, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு பணம், அவர் கேட்குற இடம் போடுறதுக்கு இன்னொரு பணம், இந்த மாதிரியாக வாங்கக்கூடிய பழக்கமானது திராவிடியன் ஸ்டாக் ஆட்சியில் இருக்குது. அதே மாதிரியாக இதில் நடந்திருக்கு. அதிகாரிகளுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காகவும்
இடமாற்றத்துக்காகவும் பணம் வாங்கியிருக்காருன்னு. ஆக ஒட்டு மொத்தத்தில் இப்போ என்னன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் செந்தில் பாலாஜியிலிருந்து, ஏவாவேலுவிலிருந்து, துரைமுருகனிலிருந்து, பொன்முடியிலிருந்து இப்போ KN நேருவும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்திருக்கார். ஊழல் பெருச்சாளிகளின் ஒட்டுமொத்த கூடாரம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அந்த செய்திகள் நமக்கு நிரூபிக்குது. டாஸ்மாக் வழக்கில் முதலமைச்சரை நேரடியாக தொடர்பு படுத்தியிருக்காரு. அந்த அமலாக்கத்துறையும் பதிவு பண்ணதா அந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. இன்னும் அமலாக்கத்துறையுடைய அந்த 5000 பேஜ் ரிப்போர்ட்டு வெளியாகலை. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் முதலமைச்சரும் இண்டிக் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது. அப்படி இருக்குமானால் தமிழக முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆளுநர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. 10 மசோதாவுக்கும் ஒப்புதல் அளிக்கணுன்றதையும் உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணதாக சொல்லிட்டு இங்கே செய்திகள் வெளியாச்சு. இன்றைக்கி தமிழக அரசாங்கம் 10 மசோதாக்களும் செல்லும் அப்படின்றத ஜிஓவாக போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவங்க ஜிஓ போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, நான் சட்ட மாணவன், அதனால் உங்களுக்கு நேரடியாக இந்த வழக்குக்கு தொடர்பில்லைனாலும் எங்களுக்கு முதல் கிளாஸில் எங்கள் பிரின்சிபல் டாக்டர் சுந்தரராஜன் அவர்கள் சொன்னதை நான் குறிப்பிட்டால் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஏன் உச்சநீதிமன்றம் இறுதி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த இஷ்யூவில் இறுதி இல்லை. இது ஓகே, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்குது, க்யூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்குது, பல நடவடிக்கைகள் மத்திய அரசாங்கத்திற்கு போடுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் ஏன் உச்சநீதிமன்றம் இறுதி என்று சொல்லுகிறோம்? நியாயம் கிடைத்து விட்டது என்கின்ற காரணத்தினால் அல்ல. நாம் சரியாக வார்த்தைகள் எங்கள் பேராசிரியர் சுந்தரராஜன் பயன்படுத்தினதையே நான் இங்கே சொல்கிறேன். உச்ச நீதிமன்றம் தான் இறுதி நீதிமன்றம் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், இது நீதி கிடைத்து விட்டது, நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் டன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. எந்த ஒரு தாவாவாக இருந்தாலும் அந்த தாவாவிற்கு ஏதோ ஒரு இடத்தில் முடிவு வேண்டும் என்பதற்காக மாத்திரமே உச்ச நீதிமன்றம் இறுதின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு பாடம் எடுத்த பேராசிரியர் சுந்தரராஜன் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இப்போ இந்த இஷ்யூக்கு வந்தால் நான் 2 விஷயம் சொல்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்புடையது அல்ல. ஏன்னா அந்த 10 பெட்டிஷனுக்குள்ளேயும் என்ன விஷயம் இருக்குது அதுகளை நீதிமன்றம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கானா? இல்லை. ஓகே, என்ன இப்போ ஷாபானு கேஸ் என்ன நடந்தது? 1985 அப்படின்னு ஞாபகம் எனக்கு. அப்போது ஷாபானு என்கின்ற முஸ்லீம் பெண்மணி 72 வயதான வயோதிக பெண்மணி. அவங்க தன்னை விவாகரத்து செய்த கணவன் தனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி வருது. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குது? ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ்ங்கிறது சிவில் சட்டத்தில் வரவில்லை. செக்ஷன் 125 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் தான் அந்த ஜீவனாம்சங்கிற சப்ஜெக்ட் வருது. சிவில் சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு பர்சனல் லா இருக்குது, கிரிமினல் சட்டத்தில் பர்சனல் லாவெல்லாம் கிடையாது. அதனால் ஜீவனாம்சம் தர வேண்டும். எனவே ஷாபானுவனுடைய கணவராக இருந்தவர், விவாகரத்து செய்தவர், அவருக்கு மாதம் 400 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறார். உடனே நாடு முழுவதும் போராட்டம். இஸ்லாமுக்கு விரோதமான தீர்ப்பு வந்திருக்கு, இதனால் இஸ்லாமே பாதிக்கப்படும் அப்படின்ட்டுலாம் பேசினாங்க. அப்போ திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தார். அவர் பாராளுமன்றத்தை கூட்டி சட்டத்தை திருத்தினார். என்னன்னு, மெயின்டெனன்ஸ் முஸ்லீம்களுக்கு பர்சனல் லால வரும், அதனால் இதில் நீதிமன்றம் இதில் தீர்ப்பு கூற முடியாது அப்படின்னு. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு தானே அந்த முதல் ஷாபானு ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ எங்கே இருக்குது? அதுக்கு என்ன ஆச்சு? ஸோ பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். அந்த ராஜீவ்காந்தியின் அரசாங்கத்தின் அமெண்ட்மெண்ட்டை நான் ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உண்மை நிலை என்ன? சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பானது ரத்து செய்யப்பட்டு இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்ததா இல்லையா? ஸோ இட் இஸ் ஸ்டில் ஃப்ரீ ஓப்பன்.
இந்த கேஸுக்கு சென்டர் கேன் ப்ரிஃபர் கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஆர் கேன் அமெண்ட் தி லா. அதனால் இப்போ அடுத்து இந்த தீர்ப்பில் இருக்கின்ற ஏற்புடைமை இல்லாத நிலைப்பாடு என்ன? கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் ஆளுநர் அவர்கள் இத்தனை நாளுக்குள்ளே அவர்கிட்ட இருக்கக்கூடிய மசோதாவை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லலை. என்னென்ன மாதிரிலாம் டிஸ்போஸ் பண்ணலான்னு இருக்குது. ஓகே. ஆனால் எவ்வளோ நாளுக்குள்ளன்னு இன்னி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வர இல்லை. இதை கூட நாளைக்கு இவ்வளோ மாதங்கள் வரை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் கான்ஸ்டியூஷன், என்ன ஒரு தெளிவு கொடுத்துருவோமே அப்படின்னு. கான்ஸ்டியூஷன் கேன் ஆல்சோ பி அமெண்டட் இவ்வளவு நாட்களுக்குள்ளன்னு. அதனால் இதில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு பெருசாக கிளைம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஸ்டில் இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஜுடிஷியல் ரெமெடி. முதலமைச்சர் தான் வந்து இங்கே வேந்தரா நீடிப்பார் அப்படின்றதையும் வில்சன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம். முதலமைச்சர் வேந்தரா இருப்பார்ன்றதுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அவரோட 11வது மார்க்கா அந்த மார்க் ஷீட்டுன்னெலாம் போடுறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை. திருப்பியும் இந்த துணைவேந்தர்கள் அப்பாயின்மெண்ட் திருப்பி இண்டஸ்ட்ரியாக மாறி போயிடும். ஏன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அந்த பதவி மேலே தான் அவங்கள கண்ணாக இருக்காங்க. அது காரணம் மணி மேக்கிங் டிபார்ட்மெண்ட்டு, மணி மேக்கிங் பொசிஷன். அதனால் அவங்களுக்கு அது மீது கண் இருக்குது. ஏன்னா யூஜிசியில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் உடைய உதவி பெற வேண்டுமானால் கிராண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு கிடைக்கணும்னா அவங்க துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து சில கண்டிஷனாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ இது என்ன ஆகும் இந்த ஜட்ஜ்மெண்ட்னால்? நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருத்தா, நீங்கள் சட்டம் போட்டிங்களா, ஆல் ரைட், ஆனால் நாங்கள் இனிமேல் எய்டு கொடுக்க மாட்டோம் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்படின்னு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனில் இருக்கின்ற எல்லா ப்ரொவிஷன்ஸையும் மனதில் கொண்டு இன் டோட்டாலிட்டி முடிவு பண்ணணும். ரெண்டாவது, இந்த விஷயத்தில் கல்வி எந்த பட்டியலில் இருக்குது? பொதுப்பட்டியலில் இருந்தால் நான் சட்ட மாணவன், பொதுப்பட்டியலில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தில் மாநில அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கும் முரண் இருக்குமானால், இன் கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி பொசிஷன் டேக்கன் பை தி ஸ்டேட் அண்ட் தி சென்டர், அப்போ அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தி சென்டர்ஸ் பொசிஷன் ஷால் ப்ரிவைல். அதான் சட்டம். இந்த இரண்டுக்கும் மாநிலத்தினுடைய நிலைப்பாட்டுக்கும் மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கும் முரண் இருக்குமானால் மத்திய அரசின் நிலைப்பாடு தான் சட்டம் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன். அதனால அந்த கான்ஸ்டியூஷனல் பொசிஷனுக்கும், ஏன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய இது அதோட நாமினி செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இது அது எல்லாத்தையும் பாதிக்குதுங்கிறதுனால இட்ஸ் அ வெரி குட் கேஸ் ஃபார் curative petition or appeal to கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச். சார், உங்களுக்கே தெரியும் திமுக ஆளுநரை வச்சு என்ன மாதிரியான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது சரியான நீதி வழக்கறிஞர்களை வச்சு மத்திய அரசாங்கம் வாதம் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி இல்லை. நீங்கள் எப்போவுமே இப்போ ஹைகோர்ட் தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆமாம் இருக்குது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஹைகோர்ட் தீர்ப்பு கூட சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு புரியுதா? சரி, நீங்கள் கீழே இருந்து வரோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது, அதுக்கு அப்பீல் இருக்குன்னு சொல்கிறோம். அப்படின்னால என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தீர்ப்பு தவறாக இருக்கலாம் அப்படின்னு சட்டம் ஏற்றுக்குது. ராஜா சொல்லலை, சட்டம் நம்புது. அதனால் இந்த தீர்ப்புக்கு கூட வந்து அப்பீலுக்கு போகும் நீங்கள் சொல்லவே இல்லை இது வரைக்கும். சரி, மத்திய அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு டைம் இருக்கா இல்லையா? இருக்கு. மத்திய அரசாங்கம் இதில் ஏதாவது நிலைப்பாடு எடுத்திருக்கா? இல்லை. நானுமே நிலைப்பாடு எடுக்கலை. நான் உங்களுக்கு முன்னாடி தாமரை டிவி நேயர்களுக்காக நான் சொல்லியிருப்பது பூரா சட்டத்தின் நிலைப்பாடு இது, அதை எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா ஷாபானு கேஸ் என்னோட கிரியேஷன் இல்லை, என்னோட இமேஜினேஷன் இல்லை, இந்த நாட்டில் நடந்தது. அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு இன்னொரு தகவலும் தாமரை டிவி நேயர்களுக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். திரு அரீஃப் முகமது கான் அவர்கள் மேதகு ஆளுநர் இன்னைக்கு பீகார் கேரளாவில் இருந்தவர் 5 ஆண்டு.
அவர் ராஜீவ்காந்தியின் மந்திரி சபையிலிருந்து விலகியதற்கே இந்த வழக்கு காரணம். ஏன்னா நீ உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை திருத்துவதற்காக ராஜீவ்காந்தி அரசு முற்பட்ட பொழுது இதை திருத்தக்கூடாது, முஸ்லிம் பெண்ணுக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியில் வந்தவர் தான் திரு ஆரிஃப் முகமது கான் அவர்கள். மிகப்பெரிய ஞானி. ஹிந்து மதத்தில் அவருக்கு தெரிந்தது பல ஹிந்து மத பெரியவர்களுக்கு தெரியுமான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சனாதன தர்மத்தில் ஆழமான ஒரு அறிவும் ஆற்றலும் அது பற்றிய நம்பிக்கையும் உள்ள ஒரு பெரிய மனிதர். அவர் சின்ன வயசில் ராஜீவ்காந்தி மந்திரி சபைந்து வெளில வந்தார். இது வெளில வந்தது 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அதனால் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் இது என்ன செய்ய வேண்டுமோ தக்க நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொள்ளும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் இது சம்மந்தமாக நம்ம தாமரை கூட நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஏன் சிறப்பாக தானே செயல்பட்டு இருந்தார், ஏன் மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உங்கள் கருத்து சார்? 1989 நீங்கள் 84 தேர்தலில் பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு? 2 பாராளுமன்ற சீட். இதில் குஜராத்தில் 1, ஆந்திராவில் 1. ஆந்திரா ஜங்காரெட்டி, அங்கே டாக்டர் ஏகே பட்டேல் 2 எம்பி தான். நாடு முழுவதும் அத்வானிஜி அவர்கள் மேற்கொண்ட ரத யாத்திரையின் காரணமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்றது. 286 ஆச்சு. ஆனால் அத்வானிஜியை மாற்றினாங்க. மாற்றலாமா? கட்சியை வெறும் 2 எம்பி இருந்ததுலேருந்து எல்லா மாநிலங்களும் பல்வேறு மாநிலங்களில் பிஜேபியை வளர்த்து அதுக்கு ஒரு ரத யாத்திரை, இந்த ரத யாத்திரைனாலே அத்வானின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட யாத்திரைகள் இருந்தது. அப்போ ஏன் மாற்றினாங்க? டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி 91 தலைவராக ஆக்கப்பட்டார். சரி, அத்வானிஜி அன்றைக்கி மறுநாள் வீட்டுக்கு போயிட்டார. பிஜேபியினுடைய வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் அதுதான். ஒருவர் 3 ஆண்டுகள் இல்லை 6 ஆண்டுகள். அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த 10 வருஷன்ற கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்றாங்கல்ல. இது எவ்வளோ முட்டாள்தனமானது. எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், தனக்கு ஒரு விஷயம் தெரியாத அதையும் நான் பேசுவேன்னு அடம்பிடிக்கிறது சில பேர்கிட்ட இருக்குது. காரணம் என்ன? இப்போ இந்த இஷ்யூ வந்தப்பவே திரு ராஜீவ் சந்திரசேகர் கேரளாவில் தலைவர் ஆகலையா? அவர் ஏன் இப்போ திரு நயினார் நாகேந்திரன் 10 ஆண்டுக்கு கம்மியாக தான் இருக்கார் என்ன? அப்போ திரு ராஜீவ் சந்திரசேகர் 10 வருஷத்துக்கு கம்மின்னு இல்லை. நான் 2014 19 வரை கேரளா பொறுப்பாளர். அப்போ கோர் கமிட்டிக்கு எல்லா மீட்டிங்கும் வருவார் ராஜீவ் சந்திரசேகர். கோர் கமிட்டியில் இருந்தார். ஓகே. அப்போ 2014 இன்றைக்கி 10 வருஷம் ஆகலையா? அதனால் அது காரணம் என்ன? நான் எதுக்காக சொல்ல வரேன், பலரும் தங்கள் தெரியாத விஷயங்களையும் பேசுகிறாங்க, சைட் பண்ணுறாங்க. அதனால் 10 ஆண்டுகள்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சி துவங்கப்பட்ட காலத்திலேருந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் தமிழ்நாடு ரிலேட்டட் உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் கூட 1993 டாக்டர் கிருபாநிதி அவர்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்ததே ஹெச் ராஜா கையெழுத்து போட்டு தான். ஏன்னா அவர் சிவகங்கை மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக டிஎம்ஓவாக இருந்தார். முன்பே நன்கு பழக்கமானவர். ஆனால் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கெல்லாம் தலைமையேற்றிருக்கார், வந்திருக்கார். அதனால் பன்ருட்டியில் மாநில பயிற்சி முகாம் நடக்கும் பொழுது அவரே அங்கு பயிற்சி முகாமுக்கு வர சொல்லி அங்கே நான் மெம்பர் ஆக்கினேன். அவர் 2000 மாநில தலைவராக ஆக்கப்பட்டார். 7 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தது. அதனால் அப்போ நாங்கள் சென்ட்ரல் பார்ட்டிக்கு அவருக்கு 7 வருஷம்தான் ஆகியிருக்கு. ஆனால் அவரை தலைவராக்கணும்னு விரும்புகிறோம், எங்களுக்கு நீங்கள் விதி விலக்கு தாருங்கள்னு கேட்டோம். கொடுத்தார்கள், ஆக்கினோம். அதே தான். அதனால் கட்சி ஆரம்பித்தது 1980 10 ஆண்டுகள் ஒருத்தர் இருந்திருக்கணும் அப்படிங்கிற ப்ரொவிஷனும் இருக்குது, லா இருக்குது, எக்ஸம்ஷனும் இருக்குது. அதுக்கு நாம் இவர் தான் கொண்டு வரணும்னு யுனானிமஸாக நாம் இங்கே கேட்குறோம். அப்போ அந்த சட்டம் குறுக்க நிற்காது. சட்டம் இருக்குது. இப்போ இதில் லீகல் பார்லன்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, தி எக்ஸம்ஷன்ஸ் ஆர் தேர் ஒன்லி டு ப்ரூவ் தி ரூல். அதனால் விதி விலக்கும் இருக்குது. அதன்படி தான் ஆக்கப்பட்டது. இப்போவும் அதை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இது நான் கேட்குறதெல்லாம் இந்த மாதிரி கேட்குறவங்க எல்லாருமே பிஜேபி ஆதரவாளர்கள்.
பிஜேபியை விரும்புபவர்கள், நான் பிஜேபி உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், அதனால் அவங்கள்ட்ட நான் வந்து ஒரு விளக்கிறதுக்காக நான் சொல்கிறது, இந்த விதிகள் அனைத்தும் ஏற்கனவே கட்சியில் இருக்குது, அதை நாம் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கோம் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் கேஸில். இப்போவும் கூட இவர் 10 வருஷம் ஆகலை, இருந்தாலும் இவர் வரணும்னு முடிவு செஞ்சதுனால அவருக்கும் அந்த எக்ஸம்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் அண்ணாமலை அவர்கள் எப்படி 91 டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தலைவரான பிறகு அத்வானிஜி தீவிரமாக செயல்பட்டாரோ அதுபோல் அண்ணாமலை அவர்களும் செயல்படுவார்கள். மத்திய பொறுப்பு ஏதாவது காத்துக்கிட்டு இருக்கா? அது நான் அத்தாரிட்டி இல்லை. ஓகே. அதனால் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக தீவிரமாக செயல்படுவார்னு சொல்ல எனக்கு முழு ரைட் இருக்குது. நிச்சயமாக. ஆனால் என்ன பொறுப்பில் வச்சு அவரை பயன்படுத்திக்கணும்னு மத்திய தலைமை முடிவு செய்யும்.